வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 23/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம். இப்போ யாரெல்லாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னும் போதே நீங்கள் கோபம் தவிர்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 2, ரோகிணி மற்றும் மிருகஸ்ரீடம். யாரெல்லாம் ரோகிணி மற்றும் மிருகஸ்ரீடத்தில் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களிலும் இன்னைக்கு கூடுதல் கவனமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இன்றைய நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் இல்லைங்களா? இந்த போராடம் நட்சத்திரம் உங்களில் யாராருக்கு அற்புதமான நாளாக இன்னைக்கு அமைச்சு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி, பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய போகுது. நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, அஸ்தம் மற்றும் திருவோணம். இந்த நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக இன்னைக்கு கூடுதல் கவனமும் பொறுமையும் உங்களுக்கு தேவைப்படும். சரி, இன்றைய நியூமராலஜி பலனை பார்ப்போம். இன்றைக்கு 23ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 23ஆம் தேதி உங்களில் யாராருக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 6, 8, 15, 17, 24 மற்றும் 26 இதெல்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 2, 3, 11, 12, 20, 21, 29 மற்றும் 30 இதிலெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு கூடுதல் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.